விஜய் டிவி சீரியலை 2-3 தினமும் வாரமா பார்க்கணும்னா வட்டி சேனலை காசு சப்ஸ்கிரைப் நீங்க பண்ணுங்க. கொடுக்கவே இல்லையே. ஏமா வட்டி காசு கொடுக்கலனா இப்படிதான் வீட்டுக்கு வந்து மிரட்டுவீங்களா? எங்க போமா. வட்டி காசு அண்ணே அண்ணே ம் அண்ணே பசிக்குதுண்ணே, சாப்பிட ஏதாச்சும் இருந்தா கொடுங்கண்ணே. சும்மா நைன்ட்டு போடா அந்த பக்கம். அண்ணே ரொம்ப பசிக்குதுண்ணே, ஒரு டீயாச்சும் கொடுங்கண்ணே. இத பாரு, இந்த மாதிரி நச்சரிச்சுக்கிட்டு இருந்த சுடுதண்ணிய புடிச்சு மூஞ்சில ஊத்திடுவோம் பாத்துக்க. அம்மா வாங்க நம்ம போலாம். இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இரு போலாம். டேய், நான் பசிக்குதுன்னு தானே கேக்குறேன், பண்ணு தர மாட்டியா? இந்த தம்பி, இந்தா இந்தா. இந்த வயசுல எவ்வளவு தைரியமா இருக்கான்னு பாரேன். ஆமாம்மா, என்ன இருந்தாலும் ஆம்பளை பையன்ல. ஏய், என்னடா? இல்ல சார், பசிக்குது அதான். வாடா. சார் 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 ஒரு நிமிஷம் சார். நீ யாருமா? சார் பாவம் சார், சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், விட்டுருங்க சார். ஏமா முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை போய் விட சொல்ற? தம்பி, நீ என் கூடவே வந்துடுறியா? நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். இந்தாப்பா சாப்பிடு. டேடே பொறுமையாடா, பொறுமையா சாப்பிடு. உனக்கு பசி அடங்குற வரைக்கும் திருப்தியா சாப்பிடு. தண்ணி குடி, தண்ணி குடி. ரொம்ப நன்றிங்க. நன்றி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆமா, உன் பேர் என்ன? என் பேரு ஆனந்த். ஆ, ஆனந்தா. ரொம்ப சாஃப்டான பேரா இருக்கே. நம்ம வேலைக்கு இந்த பேரெல்லாம் சரிப்பட்டு வராது. இனிமே உன்னோட பேரு பரமன். என்னது? பரமன். பரமண்ணா? வேற ஏதாவது வேணுமா? இல்ல வேண்டாங்க, போதும். அங்க போய் கை கழுவிக்கோ போ. ஆ சரி. அம்மா, எதுக்குமா தெருவுல சுத்திட்டு இருக்க பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சோறு போட்டுட்டு இருக்கீங்க? அங்கேயே பாட்டில உடைச்சு குத்த போனா
நாளைக்கு நம்ம கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணா என்னம்மா பண்ணுவீங்க? புரியாம பேசாத வசந்தி. இந்த மாதிரி ஆளுங்க தான் நமக்கு வேணும். இந்த வயசுலயே இவ்ளோ ஃபோர்ஸா இருக்கானே, பெருசானா யோசிச்சு பாரு. நாம பண்ற வட்டி தொழிலுக்கு இப்படி ஒரு செக்யூரிட்டி இருக்கிறது தான் சேஃப். அம்மா, நீங்க பெரிய ஆளுமா. சரி சரி, இதெல்லாம் அவனுக்கு தெரிய வேணாம். பரமா, ஆ? பரவாயில்லையே, டக்குன்னு புடிச்சுக்கிட்ட. ஆமா, உன் கையில எப்போ ஒரு பை வச்சிருக்கியே, என்னடா இருக்கு அதுல? நான் ஒரு ஆதரவற்றோர் இல்லத்துல இருந்தேன். அங்க இருக்க எனக்கு பிடிக்கலையா, அதான் நான் கிளம்புறப்ப நான் காணாம போனப்போ போட்டுட்டு இருந்த Dress இதுல இருக்குன்னு சொன்னாங்க. ஓ, நான் என்னைக்காவது எங்க அப்பா அம்மா கிட்ட போகும்போது இதை வச்சுதான் கண்டுபிடிக்கணும்னு நான் வச்சிருக்கேன். குடு, நான் பாக்குறேன். இந்தாங்க பாருங்க. என்னடா இது? ஆ? இது எங்க அம்மா எனக்கு போட்ட அருணா கொடி. என்னைக்காவது எங்க அம்மா என்னை தேடி வந்தாங்கன்னா இத காட்டி தானே அவங்க பையன் காட்ட முடியும். அதுக்காக தான் நான் வச்சிருக்கேனே. சரி சரி, இனிமே இத நான் பத்திரமா வச்சுக்கிறேன். ம், உங்க அம்மா வரும்போது எடுத்து கொடுக்கறேன், சரியா? ஆ. அப்போ இந்த பரமன் தான் காணாம போன அந்த ஆனந்தா. அப்போ அந்த ரிஷியோட அண்ணன் தான் பரம. ரிஷியோட அம்மா விஜி தான் பரமனுக்கும் அம்மா. இல்ல, கண்டிப்பா இந்த விஷயம் பரமனுக்கு தெரியவே கூடாது. ஹம், முக்கியமா இளமதிக்கு மட்டும் தெரிஞ்சிடவே கூடாது. அவ கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்லி பிளான் பண்ணி பரமனை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவா. இல்ல, இந்த உண்மை முதலும் கடைசியுமா என்னுடைய புதைஞ்சு போகட்டும். பெருசு, ஆ, வா பரமா. என்ன பெருசு, ஏதோ பயங்கர யோசனையில இருக்க? ஒன்றும் இல்லை பரமா. இன்னைக்கு வந்து சாப்பிட்டதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இந்த மாதிரி ஒரு நாள் வராதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தோம். இப்ப நடந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா. ம், இன்னைக்கு சந்தோஷப்படுற, அன்னைக்கு பொசுக்குன்னு வந்து சொருகிட்டியே. ஐயோ, என்ன பரமா அதையே சொல்ற? சும்மா பெருசு. உண்மையை சொல்ல போனா அன்னைக்கு காயப்பட்டது கூட எனக்கு வலிக்கல. ஆனா பெருசு நம்மள இப்படி பண்ணிடுச்சேன்னா மனசுக்கு ரொம்ப வலிச்சது. பரமா, அதை நினைச்சு நான் வருத்தப்படாத நாளே இல்லை. ஏதோ என் பையன் மேல இருந்த பாசத்துல கிறுக்குத்தனமா அப்படி பண்ணிட்டேன்ப்பா. என் பையன் போனதுக்கு அப்புறம் இளமதியை தான் பொண்ணா நினைச்சிட்டு இருந்தோம். அவளும் நீதான் வேணும்னு உன் கூட வந்துட்டாளா?
அந்த கோவத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. காந்திமதிக்கும் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ள இருக்கிறது நானும் அவளும் மட்டும்தான். எல்லாம் ஒண்ணு சேர்ந்த கோவத்துல நான் இப்படி பண்ணிட்டேன். மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்ககிட்ட மன்னிப்பு என்ன மன்னிச்சிருப்பாரப்பா, என்ன மன்னிச்சிருப்பாரப்பா. என்ன பிரச்சனை? என்ன நீ நீ எனக்கு அப்பா மாதிரி என்கிட்ட போய் மன்னிப்பு அது இதுன்ட்டு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஊருக்குள்ள எல்லாரும் என்ன ரவுடி, அடியாளு, வட்டி பணம் வசூல் பண்றவன், பொறுக்கி இப்படிதான் பார்த்தாங்க. ஆனா நீ மட்டும்தான் முதல் தடவையா மனுஷனா பார்த்த. பரவாயில்ல பரமா, என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிப்பா. அடவிடு பெருசு. பரமா, நான் இன்னொரு விஷயம் கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டியே? நீ இப்படி கேட்டு கேட்டுதான் ஒவ்வொன்னா நடத்திக்கிற. என்னன்னு சொல்லு. இல்ல பரமா, இளமதி உண்மையிலேயே ரொம்ப நல்லவப்பா. தங்கமான பொண்ணு பாவ. அவளுக்குன்னு யாருமே கிடையாது. அசோக கல்யாணம் பண்ணி வச்ச அவ எப்பவும் எங்க கூடவே இருப்பான்னு நினைச்சோம். அது நடக்கல. ஆனா அசோக் போனதுக்கு அப்புறம் நாங்க என்னவோ அவளை தத்து எடுத்திருக்கிறத நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லப்பா. அவதான்பா இந்த அப்பா அம்மாவை தத்து எடுத்துக்கிட்டு இருக்கா. எங்க மகன் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அது ஒண்ணுதான் எங்க ஆசைப்பறமா. எப்படியாவது அதை நிறைவேற்றி கொடுத்துரு. உங்ககிட்ட கேட்கறதுக்கு இதை தவிர வேற ஒண்ணும் இல்ல பரமா. இங்க பாரு, இது நீ எனக்கு கொடுக்கற வரமா நினைச்சுக்கப்பா. எனக்காக நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்சா இதை செஞ்சு கொடுப்பா. செஞ்சு கொடு. பரமா, பரமா, வா பரமா. நீ காலையில இருந்து சுத்தி டயர்டா இருப்ப. நீ படுத்து தூங்கு. நீ ஏன் தூங்கல? இல்ல, எனக்கு தூக்கம் வரல. ஏன்? எல்லாம் அப்படிதான். ஏதோ பழைய ஞாபகம்னு வச்சுக்கோயேன். பரமா, ரொம்ப நாளா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டல்ல? ப்ளீஸ்டா. தப்பா நினைச்சுக்க மாட்டேலன்னு கேட்டு கேட்டு எல்லாரும் காரியத்தை சாதிச்சுக்கிறீங்கல்ல. நான் எப்ப கேட்டேன் உன்கிட்ட? சரி சொல்லு. உன் அம்மா உன் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்காங்க. உன் நல்லதுக்காக தான் இவ்ளோவையும் பண்றாங்கன்னு சொல்றல்ல. அப்படி உன் மேல உண்மையிலேயே பாசம் இருந்திருந்தா அவங்க பையனை படிக்க வச்ச மாதிரி உன்னையும் நல்லா படிக்க வச்சிருக்கலாம்ல.
ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பியிருக்கலாம்ல. ஆனா அவங்க பையனை படிக்க ஃபாரின்க்கு அனுப்பிட்டு உன்னை இங்க வட்டி வசூல் பண்ற அடியால தானே வச்சிருக்காங்க. இதெல்லாம் உனக்கு புரியாம இல்லல்ல. எல்லாமே தெரிஞ்சும் நீ அவங்க மேல அன்பும் மரியாதையும் வச்சிருக்கேனா கண்டிப்பா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்க தோணுது. ஏன் அவங்க மேல இப்படி கண்மூடித்தனமான பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லு. சின்ன வயசுலயே நான் எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து தொலைஞ்சு போயிட்டேன். நகைக்கு ஆசைப்பட்டு யாரோ என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க. 2.5 வயசுல ரோட்ல சுத்திக்கிட்டு தெரிஞ்சேன். சோத்துக்கு கூட வழி இல்லாம எங்கேயோ சுருண்டு விழுந்தப்போ யாரோ என்ன தூக்கிட்டு போய் ஒரு ஆசிரமத்துல விட்டுட்டாங்க. 2-3 வருஷம் அங்கேயே தான் இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நரக வாழ்க்கையை என்னால தாக்கு பிடிக்கவே முடியல. சரின்னு அங்கிருந்து வெளியில வந்து எங்கெங்கயோ வேலை கேட்டேன். எங்கேயுமே வேலை கிடைக்கல. வேற வழி இல்லாம பசி கொடுமையில ஒரு கடையில திருட வேண்டியதா போச்சு. அப்ப அந்த கடைக்காரன் என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டான். அன்னைக்கு மட்டும் நான் போலீஸோட போயிருந்தேன்னா என் வாழ்க்கை எப்படியோ தர மாறி போயிருக்க வேண்டியது. அப்பதான் கலாமா என்ன பார்த்து என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. வயிறு நிறைய 3 வேளை சோறு போட்டாங்க. போட்டுக்க நல்ல துணிமணியும் எடுத்து கொடுத்தாங்க. பரமன்ற அந்த அடையாளத்தையும் எனக்கு கொடுத்தாங்க. ஆதரவில்லாதவன் ரோட்ல அத்தனை பேரும் சொல்லி சொல்லி கேட்ட எனக்கு முத தடவையா என் மகன்னு உறவு சொல்லி அடையாளம் கொடுத்ததே அவங்கதான். இதை விட வேற என்ன வேணும் சொல்லு? இப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்தவங்கள நான் எப்படி வெறுக்க முடியும்? அவங்க என்ன படிக்க வச்சாங்க, படிக்க வைக்கலங்கிறது எதுவுமே எனக்கு தேவையில்லை. இந்த சமூகத்துல எனக்குன்னு ஒரு அடையாளம் கொடுத்தாங்கல்ல, எனக்கு அது போதும். அவங்க எனக்கு செஞ்சதுக்கு இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் நன்றியோட தான் இருக்கணும். அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கிறது எனக்கு தான் தெரியும். என்னடா பரமா, நீ இவ்ளோ முட்டாளா இருக்கியே. அவங்களுக்கு உண்மையிலேயே உன் மேல பாசமோ அன்போ இல்லடா. அவங்களோட சுயநலத்துக்காக உன்னை இப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க. பலி கொடுக்க ஆட்ட வளர்க்குற மாதிரி தான் அவங்க உன்னையும் வளர்க்குறாங்க. அதுக்கான சூழ்நிலை வரும்போது அவங்க உன்னை பலி கொடுக்கவும் தயங்க மாட்டாங்க. இதை எப்படி நான் உனக்கு சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலையே.